ஓகே. நான் கடைசி தடவை கேட்கிறேன், இந்த 7 வருஷத்துல உனக்கு நான் ஒரு தடவை கூட ஞாபகத்துல வரலையா? இல்ல. ப்ளீஸ் போயிடு. உன்னை பார்த்தேன்னா நான் ரொம்பவே பலகீனமாயிடுறேன். நான் அந்த மாதிரி ஆக விரும்பல. என் குழந்தைக்காக நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நட்சத்ரா ப்ளீஸ். பாரு கொஞ்சம் தான். லாஸ்ட் பைட் ப்ளீஸ். சாப்பிடு நட்சத்ரா. வேண்டாம் மம்மி. லாஸ்ட் பைட். மேம் சாரோட ஃபோன். அப்பாவோட ஃபோனா? நானும் டாடி கிட்ட பேசுறேன், கொடுங்க. சரி நட்சத்ரா வீடியோ காலிங். இத பிரஸ் பண்ணு. இப்ப பேசு. டாடி. ஏய் பிரின்சஸ், எப்படி இருக்கடா? டாடி, உங்க பொண்ணோட உயிர் ஆபத்துல இருக்கு. நான் வேணான்னு சொன்னாலும் எனக்கு ஊட்டி கொல்றாங்க மம்மி. பாருங்க டாடி, மம்மி என்ன முறைச்சு பாக்குறாங்க. விடுறா, முறைச்சிட்டு போட்டோம். உங்க அம்மாவை பார்த்து இங்க யாரும் பயப்பட போறதில்ல. யாரும் பயப்பட போறதில்ல. நீ நட்சத்திராவை ரொம்ப கெடுத்து வச்சிருக்க. உன்னோட இந்த செல்லத்தினாலதான் அவ என்னோட பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறா. எப்போ எது சொன்னாலும் என்ன பிளாக்மெயில் பண்றா. அப்புறம் சாப்பாடு சாப்பிடவே மாட்டேங்கிறா. அம்மா போய் தானே சொல்றாங்க நட்சத்திரா. ஆமாப்பா, மம்மி போய் சொல்றாங்க. சரி ஓகே, நீ ஒண்ணு பண்ணு, ஏன் எதிரில சாப்பாடு சாப்பிடு. அதுக்கப்புறம் அம்மா எப்படி போய் சொல்றாங்கன்னு நானும் பாக்குறேன். ஓகே டாடி, உங்க முன்னாடியே நான் ஃபினிஷ் பண்றேன். ஓகே ஸ்டாச்சு. பாத்தீங்களா டாடி, நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். எஸ், வெரி குட். மம்மி நான் விளையாட போறேன். ஓகே சரி வா, நான் உன்னை இறக்கி விடுறேன். வா. குட் கேர்ள். தேங்க்யூ சோ மச். அவன் என் பேச்சை இப்ப சுத்தமா கேட்கவே மாட்டேங்கிறா. சரி இங்க பாரு அனுஜா, அந்த ரிஷி இருக்கான்ல, அவன் 1 நம்பர் சீட்டர். ஏ இப்போ அவர் என்ன பண்ணாரு? என்ன பண்ணல அவன்? துரோகம். நான் லண்டன்ல இருந்தா அவன் என்ன வேணாலும் பண்ண நினைச்சிட்டு இருக்கான். ஆனா என்கிட்ட நீ இருக்கேங்கிற விஷயம் அவனுக்கு இன்னும் தெரியாது. நீ இப்ப எனக்கு பதிலா அவனோட ஆபீஸ்க்கு போகணும். நானா? என்னால இது கண்டிப்பா முடியாது. நான் போக மாட்டேன். நான் கண்டிப்பா போக மாட்டேன். நீ ஏன் அவனோட ஆபீஸ்க்கு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியும்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்ன சொல்ற? ஏன்னா உனக்கும் அவனை சுத்தமா பிடிக்காது, ரைட்? ஆமா. ஆனா அப்படி இல்லம்மா, நீ நம்மளோட பிசினஸ், நம்மளோட ஆபீஸ்க்காக நீ அவனோட ஆபீஸ்க்கு கண்டிப்பா போயே ஆகணும், புரிஞ்சுக்கோ. இங்க பாரு விஷயம், எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. நான் நட்சத்திராவை பாத்துக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவளுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு. அதுக்கு தான் வினோத் சமீர் இருக்காங்க. அது இல்லாம 2 செக்யூரிட்டி கார்ட்ஸ் வேற இருக்காங்கல்ல. வேணா இன்னும் நிறைய பேரை அனுப்பி வைக்கிறேன். ஆனா நீ கண்டிப்பா அங்க ஆபீஸ் போகணும். நீ ரிஷி கிட்ட கண்டிப்பா போகணும். அதுவும் என்னோட மனைவியா. ரொம்ப ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்றான்ல. இப்ப நீ போய் அவனுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடு. ஏய் ப்ளீஸ் அனுஜா, நான் என்ன பண்ண சொல்றேன்? உன் காலை பிடிக்கணுமா? எனக்கு ஹெல்ப் கண்டிப்பா தேவைப்படுதுமா. சரி நான் போறேன். Thank you so much யா. இப்படி தானே இருக்கணும். பாரு, பேப்பர் ஒர்க்ஸ் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. நம்ம ஏதாவது கொஞ்சம் சொதப்புனா கூட அவன் நம்மளை ஏமாத்திடுவான். அதனால தான் நான் சொல்றேன். இனிமே அவரால் ஏமாத்த முடியாது. ஹே கோஸ், ஏமாத்த முடியாதுப்பா. இப்படி தான் இருக்கணும். சரி ஓகே, நீ உடம்ப பத்திரமா பாத்துக்கோ, பொண்ணையும் பாத்துக்கோ. நான் அப்புறம் பேசுறேன். ஓகே ரிஷனா, இன்னமா தூங்கிட்டு இருக்கீங்க? எந்திரிங்கண்ணா. தூங்க விடு மனோ. அட எந்திரிங்கண்ணா, இன்னைக்கு சண்டே இல்ல. எந்திரிங்க மனோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன தூங்க விட. நான் இப்ப யாரையும் சந்திக்க விரும்பல, யார்கிட்டயும் பேசவும் விரும்பல.